ஹலோ ஆல். இயற்கையான விட்டமின் டி பெறுறதுக்கு சிறந்த 5 உணவுகள் என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம உடல்ல எலும்புகள் வலுவா இருக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும், நம்மளுடைய மனநிலை நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நமக்கு விட்டமின் டி அவசியம் தேவை. இந்தியாவுல 40% பேருக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மாத்திரைகள் இல்லாம உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் மூலம் நம்ம எப்படி விட்டமின் டியை பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம். விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டா தசைகள் ரொம்ப பலவீனமாயிடும். அடிக்கடி நமக்கு தசை வலிகள் வரும். சர்க்கரை நோய் மற்றும் மனச்சோர்வு போன்ற பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. ஒரு நாளைக்கு விட்டமின் டி எவ்வளவு தேவைன்னா, சாதாரணமா பெரியவங்களுக்கு 18 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 600ல இருந்து 800 ஐயு வரைக்கும் தேவைப்படுது. கர்ப்பிணிகள் மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு அதிகமான அளவு தேவைப்படும். அதனால அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த விட்டமின் டியை எடுத்துக்கணும். இப்ப விட்டமின் டியை பெறுறதுக்கு சுலபமான 5 வழிகள் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். முதல்ல, கொழுப்பு நிறைந்த மீன்கள், ஃபேட்டி ஃபிஷ். எந்த மீன்கள்ல எல்லாம் விட்டமின் டி அதிகமா இருக்குன்னா, ஐலை மீன், மத்தி மீன், சூறை மீன். அடுத்தது பால். எல்லா வகையான பால், அதாவது டோன்டு மில்க், டபுள் டோன்டு மில்க், ஃபுல் கிரீம் மில்க், ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க், சீஸ், தயிர்லையுமே விட்டமின் டி அதிகமா இருக்கு. மூன்றாவது, முட்டையோட மஞ்சள் கரு. உடல் எடையை குறைக்கிறதுக்காக பலர் மஞ்சள் கருவை தவிர்த்துடுறாங்க. ஆனா விட்டமின் டி அங்கதான் இருக்கு. அடுத்தது, காளான்கள்ல மிதமான அளவுல விட்டமின் டி இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல விற்கிற காளான்கள்லாம் இருட்டுல தான் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இருட்டான இடத்துல வளர்க்கும் போது அதுல விட்டமின் டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா சில பேரு இந்த காளான்களுக்கு அல்ட்ரா வயலட் கதிர்களோ இல்ல சூரிய கதிர்களையோ படும்படி வளர்ப்பாங்க. அந்த மாதிரி வளர்க்கப்படுற காளான்கள்ல விட்டமின் டி அதிகமா இருக்கும். நல்ல கொழுப்பு இருக்கிற உணவோட விட்டமின் டியை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு அந்த விட்டமின் டி உடைய அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பாதுகாப்பான சூரிய ஒளியில தினமும் 5லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கும்போது நமக்கு போதுமான விட்டமின் டி நம்மளோட உடல்ல உற்பத்தி ஆகுது. சரியான உணவு முறையும் கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியில நம்ம இருக்கும் போதும் விட்டமின் டி குறைபாடின்றி நம்ம ஆரோக்கியமா வாழலாம்.